ஆன்ம வணக்கங்கள். பெற்றோர்களைப் போல் அக்கறை காட்டுதல், ஹேலோ பேரண்டிங், கிராமத்தை மீண்டும் கட்டமைத்தல். நான் கல்லூரியில் மருந்தியல் பார்மசி முதுகலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெண்ணை விரும்பினேன். நாங்கள் நண்பர்களாக இருந்த போதிலும் அவள் மீதான என் விருப்பத்தை பற்றி அவரிடம் கூறியதே இல்லை. அது 1970களில் இந்திய கலாச்சாரம். நான் நேசிக்கும் பெண்ணின் நிழல் மீது தன் நிழல் பட்டாலே அடுத்த சில நாட்களுக்கு அந்த இளைஞன் கனவில் மிதப்பான். கல்லூரி படிப்பின் இறுதி நாள் என்று பட்டம் பெறவிருந்த சமயத்தில் என் தைரியம் முழுவதையும் ஒன்று திரட்டி அவளிடம் என் உணர்வுகளை தெரிவித்தேன். நான் பேசி முடித்ததும் அங்கு ஒரு தர்ம சங்கடமான அமைதி நிலவியது. பின் அவள் அது சரிவராது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து செல்ல தொடங்கினாள். அவள் என்னை திரும்பி பார்ப்பாள் என்று நம்பினேன். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அங்கேயே அந்த சில நிமிடங்களிலேயே என் முதல் காதல் பயணம் டைட்டானிக் கப்பலை போல மூழ்கிவிட்டது. நிராகரிப்பு எனும் பனிப்பாறையால் எனது நீண்டகால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒரே இரவில் மூழ்கிவிட்டன. எப்படியோ மெதுவாக நடந்து என் அறைக்கு சென்று கட்டிலில் மேற்கூரையை பார்த்தபடியே படுத்திருந்தேன். என் கல்லூரி நாட்களில் தான் நான் தியானம் செய்யவும் துவங்கியிருந்தேன். என் பயிற்றுனர் கிட்டத்தட்ட 60 வயது நிறைந்த ஒரு வயதான பெண்மணி, அன்பான அத்தையை போன்றவர். அவர் என்னை எப்போதும் புன்னகையுடன் வரவேற்று இதற்கு மேல் சாப்பிட முடியாது என்ற நிலை ஏற்படும் வரை உணவளிப்பார். உணவருந்தாமல் செல்ல அனுமதிக்க மாட்டார். நான் அவர்களை அடிக்கடி சந்திப்பேன். மேலும் தியானத்திற்கு பிறகு ஆன்மீக புத்தகங்களை அவர்களுக்காக வாசிப்பேன். புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருந்ததால் அவற்றை மொழிபெயர்த்து சொல்வேன். ஆன்மீக அனுபவங்கள் குறித்த பத்திகளை நான் படிக்கும்போது பெரும்பாலும் அவர், கமலேஷ், இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்பார். பின்னர் அந்த அனுபவம் பற்றி கூறுவார். அவரது விளக்கம் புத்தகத்தில் இருப்பதுடன் அப்படியே பொருந்தும். ஆன்மீகத்தில் திளைத்து ஒளிர்கின்ற இத்தகையதொரு ஆன்மாவின் நட்பை பெற்றதை என் பாக்கியமாக கருதினேன். நான் காதல் தோல்வியை எதிர்கொண்ட நாளன்று மாலையில் நீண்ட நேரம் என் அறையில் விரக்தியுடன் இருந்த பின்னர் என் ப்ரெசப்டரை சந்திக்க சென்றேன். அவர் என்னை பார்த்துவிட்டு ஏதோ சரியில்லை என்பதை அறிந்து கொண்டார். ஆனால் அவர் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. என்னை உட்காரும்படி சைகை காட்டிவிட்டு உள்ளே சென்று ஒரு கப் டீ மற்றும் தின்பண்டங்களுடன் வந்தார். சில நிமிடங்கள் கழித்து என் மனம் திறந்து அவரிடம் அனைத்தையும் கூறினேன். நான் கூறுவதை அமைதியாக கேட்டு முடித்த பின்னர் சற்றே நிதானித்து, இதோ பார் கமலேஷ், பரவாயில்லை, இது சகஜம்தான், உன் இதயத்தை பாரமாக்கி கொள்ளாதே என்று சொன்னார். நம்பிக்கையூட்டும் அவரது வார்த்தைகள் எனக்கு அமைதியை அளித்தன. அதன் பின்னர் அவர் எனக்கு ஒரு சிட்டிங் தியான அனுமதி கொடுத்தார். சுமார் 30 நிமிடங்கள் நாங்கள் தியானம் செய்து முடித்தவுடன் என் இதயத்தில் இருந்த அத்தனை சோகமும் மறைந்துவிட்டது. எனக்குள் பாரமாக இருந்த அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டது. எவ்வித கசப்பான உணர்வும் இன்றி நான் என்னுள் அமைதியாக இருந்தேன். அந்த அமைதியில் நான் குணமடைந்தேன். என் ப்ரெசப்டர் எனது ஹேலோ பேரண்டாக எனது பெற்றோரைப் போல இருந்தார். என் கல்லூரி வாழ்க்கை முழுவதும் எனக்கு அவரது பாதுகாப்பும் அன்பான ஆதரவும் கிட்டியது. அவர் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அவரது பிரசன்னம் எனக்கு தன்னம்பிக்கையூட்டுவதாக இருந்தது. எப்போதுமே என்னை சுற்றிலும் இருந்த பெரியவர்கள் ஆளுமை செலுத்துவர்களாக இல்லாமல் என் நலனில் அக்கறையை காட்டுபவர்களாக இருந்தது என் பாக்கியமே. என் பெற்றோர்கள் என்னுடன் இருக்க முடியாத நிலையில் இந்த உன்னதமான மனிதர்கள் தான் எனக்கு பெற்றோர்களாக இருந்தனர். என் பெற்றோர்களிடம் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள அசௌகரியமாக உணர்ந்த சூழ்நிலைகளில் ஹேலோ பேரண்ட்களான இவர்கள் எனக்கு இருந்தனர். இவர்களது விவேக ஒளி என் வாழ்க்கை பாதையை பிரகாசமாக்கியது. கருத்தாக்கம் மற்றும் தோற்றம். ஹேலோ பேரண்டிங் என்ற பதம்
அல்லோ பேரண்டிங், அதாவது பெற்றோர்கள் அல்லாமல் வேறு நபர்கள் காட்டும் அக்கறை என்ற பதத்திலிருந்து பெறப்பட்டது. விலங்கினங்கள் சிலவற்றில் மரபு வழி பெற்றோராக அல்லாத பிற இன சுட்டிகளை பராமரிக்கும் விலங்குகளும் உண்டு. குட்டிகளை பராமரிப்பது, வளர்ப்பது, அக்கறை செலுத்துவது மற்றும் பாதுகாப்பது ஆகியவற்றில் பெற்றோருக்கு இவை ஆதரவாக இருக்கும். மனித குரங்குகள், குள்ளநரிகள், மக்கா குரங்கு வகைகள், திமிங்கலங்கள் மற்றும் இன்னும் பல விலங்கினங்களிலும் இந்த அல்லோ வளர்ப்பு முறை இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகைய அல்லோ வளர்ப்பு மூலம் குட்டிகள் பயனடைவதாகவும் அவை உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதாகவும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. மனிதர்களுக்கு கிராமம்தான் ஒரு அல்லோ பேரண்டிங் வளர்ப்பு சமூகமாக இருந்தது. தாத்தா பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள் மற்றும் அக்கறை செலுத்துபவர்கள் அனைவரும் சேர்ந்து குழந்தையை கவனித்துக் கொண்டனர். பெற்றோர்களை தவிர இன்னும் பல குழந்தைகளிடம் பற்றுதல் கொண்டிருந்தனர். இது குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு ஆரோக்கியமான முறை என்றும் பெற்றோர்களின் மன அழுத்தத்தையும் சுமையையும் இது குறைக்கும் என்றும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. பேராசிரியர், மானுடவியலாளர், நூலாசிரியர் மற்றும் இன்றைய குடும்பங்கள் குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்பவருமான ஸ்டெஃபனி கூன்ஸ் என்பவர் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பினை முற்றிலும் பெற்றோர்களிடமே விட்டுவிடுவது மிகவும் முக்கியம் என்று கருதப்படும் சமுதாயத்தில் குழந்தைகள் சிறப்பாக செயலாற்றுவார்கள் என்கிறார். ஆனால் இந்த கருத்தை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. குழந்தைகள் வளர்கையில் அவர்களுக்கு நேரடியாக அறிவுரை சொல்வது பெற்றோர்களுக்கு கடினமாக ஆகின்றது. நேரடியாக வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை குழந்தைகள் ஏற்க மறுக்கின்றனர். அதே நேரம் தங்கள் குடும்பத்தை சார்ந்திராத வழிகாட்டியாக அல்லது முன்மாதிரியாக உள்ள ஒருவர் கூறுவதை குழந்தைகள் கேட்க விரும்புகின்றனர். இதை சற்றே சிந்திக்க வேண்டும். வீட்டில் பெற்றோருடன் பாட்டியும் சேர்ந்து இருப்பது அல்லது பாட்டி அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்வது பிறந்த குழந்தைக்கும் அம்மாவிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கிறது என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களில் பாட்டியும் உடன் இருப்பது குழந்தைகளின் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்த உதவும். குழந்தைகள் வளர்க்கையில் அவர்களுக்கு நேரடியாக அறிவுரை சொல்வது என்பது கடினம் என்பது நமக்கு தெரியும். இதை செய், அதை செய்யாதே என கண்டிப்புடன் அறிவுறுத்தும் போது குழந்தைகள் அதை ஏற்க மறுக்கின்றனர். அதே நேரம் வழிகாட்டியாக அல்லது முன்மாதிரியாக உள்ள ஒருவர் சொல்வதையே குழந்தைகள் கேட்க விரும்புகிறார்கள். வழிகாட்டியாக அல்லது முன்மாதிரியாக உள்ள ஒருவர் சொல்வதையே குழந்தைகள் கேட்க விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் சக நண்பர்களிடமும் தங்களது முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். இது வளர்ச்சியின் இயல்பான செயல்பாடுதான். மேலும் இது ஆரோக்கியமானதே. இவை எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான கிராமத்தை அமைத்துக் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். இதில் கிராமம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஹலோ பேரண்டிங் அமைப்பு என கருதலாம். நான் முன்பு குறிப்பிட்டது போல் கிராமம் என்பது மக்களை குறிக்கிறது, இடத்தை அல்ல. இன்றைய தனி குடும்பங்களில் குழந்தையை வளர்க்கும் பணியை பொதுவாக தாய் மட்டுமே ஏற்கும் நிலை உள்ளது. மேலும் பெற்றோர் இருவரில் தாய் மட்டுமே இருக்கின்ற நிலையில் பணிகள் அனைத்தும் இருமடங்கு கடினமாகின்றன. இது மட்டுமின்றி எவ்வித குறையும் இன்றி குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்ற நிலையில் ஒரு சிறந்த தாயாக இருக்க வேண்டும் என்ற கூடுதல் அழுத்தமும் அங்கு இருக்கும். ஹேலோ வளர்ப்பு முறையில் பெற்றோர்கள் குழந்தைகள் பருவ வயதினராகவும் பதின்ம வயதினராகவும் வளர்கின்ற காலத்தில் அவர்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களை கொண்ட ஒரு அமைப்பினை கவனத்துடன் உருவாக்குகிறார்கள். தங்கள் குழந்தைகள் பெரிதும் மதிப்பு போற்றுகின்ற மற்றும் அவர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புகின்ற பெரியவர்களே இந்த அமைப்பில் இருப்பார்கள். இத்தகைய ஹேலோ அமைப்பு குழந்தைகளுக்கான கிராமத்தை உருவாக்குவதில் பெரிதும் உதவுகிறது.
ஒரு நிமிடம் உங்களது ஹேலோ பெற்றோர் பற்றி சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் உங்களுடன் இருந்தார்களா? அவர்கள் எவ்விதத்தில் உங்களுக்கு உதவினார்கள்? இப்போது உங்களது குழந்தைகளுக்கு நல்ல ஹேலோ பெற்றோராக யார் இருக்க முடியும் என நினைக்கிறீர்கள்? மற்றும் ஏன் நீங்களும் ஒரு நாள் இத்தகைய ஹேலோ பெற்றோராகலாம் என நினைக்கிறீர்களா? அவ்வாறெனில் அதற்கான காரணம் என்ன? ஹேலோ வளர்ப்பு முறை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவு அளிக்கிறது. ஒரு ஹேலோ இணைப்பு இருப்பது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் உணர்வை தருகிறது. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களிடம் விஷயங்களை சகஜமாக பகிர்ந்து கொள்ள இயலாத சூழ்நிலைகளில் ஹேலோ பெற்றோர்கள் அவர்களுக்கு துணை நிற்கின்றனர். சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் தாங்கள் சொல்ல விரும்புவதை சொல்ல முடியாமல் சிரமப்படுகிறார்கள். அதுபோன்ற நேரங்களில் ஹேலோ பெற்றோர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே தொடர்பு கொள்வதற்கான பாலமாக விளங்குகிறார்கள். நம்மில் பலரும் அத்தகைய ஹேலோ பெற்றோராக இருந்து அதன் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை அறிந்துள்ளோம். உங்களது சகோதரியின் மகள் மருத்துவம் படிப்பதா அல்லது சமையல் கலை படிப்பதா என்ற குழப்பத்தில் இருந்த நிலையில் அவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் தேர்ந்தெடுக்காததற்குமான காரணங்களை பட்டியலிட சொல்லி அவற்றில் ஒன்றை தேர்வு செய்வது நீங்கள் அவளுக்கு வழிகாட்டி இருக்கலாம். அல்லது உங்கள் சகோதரனின் மகன் பள்ளியில் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்த நேரத்தில் அவனுடன் சிறிது நேரம் பூப்பந்து விளையாடி அவனை அன்புடன் மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வந்திருக்கலாம். உங்களது ஆதரவு உங்கள் சகோதரி அல்லது சகோதரனின் மகன் மற்றும் மகளுக்கு எவ்வாறு உதவியது என்பதையும் உங்கள் குழந்தைக்கு ஒரு ஹேலோ பெற்றோர் இருப்பது எவ்வளவு நன்மை அளிப்பதாக இருக்கும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். ஹேலோ பெற்றோராக இருப்பவர்கள் பெற்றோர்களான உங்களது இடத்தை அபகரித்துக் கொள்ளப் போவதில்லை. அவர்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆதரவு அளிப்பதாக உள்ளனர். தங்களது பெற்றோரை ஏமாற்றமடைய செய்து விடுவோமோ என்பது ஒரு குழந்தையின் மிகப்பெரிய கவலைகளில் ஒன்று. சில நேரங்களில் தாங்கள் கூறுவதை நன்கு கவனித்து கேட்கக்கூடிய மற்றும் மதிப்பீடு செய்யாதவர்களாகவும் கவலை கொள்ளாதவர்களாகவும் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் குழந்தைகளால் எளிதாக பேச முடிகிறது. பெற்றோர்கள் அனைவருமே மதிப்பீடு செய்பவர்கள் அல்ல என்றாலும் பெற்றோர் குழந்தை உறவு முறையில் பற்றுதல் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது. இதனால் சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக பதில்வினையாற்றுகின்றனர். பெற்றோர் ஏமாற்றம் அடைவதை பற்றி கவலைப்படும் ஒரு குழந்தைக்கு தன் தந்தை அலட்சியத்துடன் தோள்களை உயர்த்துவது தன்னை ஏளனம் செய்வதாகவோ அல்லது தன் தாய் சட்டென்று சிந்திக்காமல் கோபத்துடன் பதிலளிப்பது ஒரு போர்க்களத்திற்கு ஆயத்தமாவது போலவோ தோன்றலாம். சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட அளவுக்கு அதிகமாக எதிர் செயலாற்றுபவர்களாகவோ அல்லது பாதுகாப்புணர்வு கொண்டவர்களாகவோ இருக்கக்கூடும். ஹேலோ பெற்றோர்களால் அனைவரையும் அமைதியாக இருக்க செய்யவும் சூழ்நிலையை நன்கு புரிந்து கொள்ள உதவிடவும் முடியும். வேதனை தரக்கூடிய இக்கட்டான தருணங்களும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, உங்களின் இளவயது மகள் தனது சமூக வலைத்தளத்தில் தன்னை பற்றி மோசமான செய்தி பரவுவது குறித்து கவலைப்படுகிறார். இது பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அவளுக்கு நம்பிக்கையூட்ட முயல்கிறீர்கள். உங்களது இளவயதில் நிகழ்ந்த சில விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கூறுவது அவளுக்கு புரிந்தாலும் அவள் மனதில் அந்த வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் வேறொருவரது ஆறுதலான வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையூட்டுவதாகவே இருக்கும். ஹேலோ பெற்றோர்கள் அனுதாபத்துடன் கேட்பவர்களாக உங்கள் மகளை ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கை அளிப்பவர்களாக இருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் கூறியதைத்தான் ஹேலோ பெற்றோர்களும் கூறுவார்கள். ஆனால் அவர்களது வார்த்தைகள் அவள் மனதில் ஆழமாக பதிக்கிறது. ஹேலோ பெற்றோர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது? ஹேலோ பெற்றோர்களை தேர்வு செய்வது என்றால் பிற்காலத்தில் தங்களது குழந்தைகளை எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பதில் உதவுவதற்காக அதிக சாதனை படைத்தவர்களுடனும்
லட்சியவாதிகளுடன் தொடர்பில் இருக்க செய்வது என்று அர்த்தமல்ல. கிராமத்தின் பெரியவர்கள், முக்கியமாக தாத்தா பாட்டிகளை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். குழந்தைகள் தங்களது தாத்தா பாட்டியை ஏன் அளவுக்கு அதிகமாக விரும்புகின்றனர் என்று எப்போதாவது வேண்டுள்ளீர்களா? பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டி மீது மிகுந்த பாசம் கொள்கின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு அதிக உற்சாகமும் ஊக்கமும் தருபவர்கள் தாத்தா பாட்டிகள் தான். பேர குழந்தைகள் பள்ளியில் கற்றுக்கொண்ட ஒரு மழலைய பாடலை பாடினால் அதுவே அவர்களுக்கு மிகச்சிறந்த பாடலாக இருக்கும். பேர குழந்தை கல்லூரியில் பட்டம் பெற்றால் தாத்தா பாட்டிகளின் முகம் பெருமிதத்தில் ஒளிரும். ஏனெனில் தங்கள் குடும்பத்தில் ஒரு இளம் மேதை இருக்கிறான் என்பதை அவர்கள் எப்போதும் அறிந்திருக்கிறார்கள். தாத்தா பாட்டிகள் தங்கள் பேர குழந்தைகளை நேசிக்கிறார்கள். குழந்தைகள் அவர்களது அன்பையும் ஆதரவையும் உள்ளார்ந்து உணர்கிறார்கள். குழந்தைகள் மீது அதிக அன்பை பொழிவதே தாத்தா பாட்டிகளின் இயல்பாகும். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் ஒழுக்கத்தை வளர்க்கிறார்கள். தாத்தா பாட்டிகள் அவர்களை அன்பில் மூழ்கடிக்கிறார்கள். ஹீரோ பெற்றோர்கள் முற்றிலும் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் உங்கள் குழந்தையுடனான தொடர்புகளில் முற்றிலும் உண்மையாக இருப்பவர்கள். ஹேலோ பெற்றோர்களை தேர்வு செய்யும் போது விவேகமும் ஆதரவும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய பெரியவர்களை கருத்தில் கொள்ளுங்கள். மேலும் மூத்த தலைமுறையினர் தான் ஹேலோ பெற்றோராக இருக்க வேண்டும் என்பதில்லை. சமூகத்தில் உள்ள இள வயதினர் மற்றும் நல்லிதயம் கொண்டவர்கள் கூட ஹேலோ பெற்றோர்களாகலாம். ஹேலோ பெற்றோர்கள் எனும்போது ஒரு இளம் குழந்தையின் இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நம் நினைவுக்கு வருவார்கள். நாம் முன்னர் கூறியது போல் ஹேலோ பெற்றோர்கள் முற்றிலும் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் உங்கள் குழந்தையுடனான தொடர்புகளில் முற்றிலும் உண்மையாக இருப்பவர்கள். குழந்தையின் ஆற்றலை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தையிடம் எவ்வளவு ஆர்வமும் படைப்பாற்றலும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். குழந்தைகள் கீழ்ப்படிய மறுக்கையில் அதை அன்பினால் தான் சமாளிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள். குழந்தையின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழியில் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கற்பிக்கவோ அறிவுறுத்தவோ முயற்சி செய்வதில்லை. அதற்கு மாறாக குழந்தையின் உலகம் மற்றும் அவர்களது பிரபஞ்சத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் அவர்களிடம் இருக்கிறது. இந்த அனைத்து பண்புகளுடன் ஹேலோ பெற்றோர்கள் குழந்தைக்கு மிகுந்த ஆதரவு அளிப்பவர்களாக இருக்கின்றனர். ஹேலோ பெற்றோர் நம் வீட்டிற்கு அருகில் வசிப்பவராகவோ அல்லது நாம் வசிக்கின்ற அதே ஊரையோ சமூகத்தையோ சேர்ந்தவராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உலகின் வேறொரு பகுதியில் கூட இருக்கலாம். காப்பல்னஸ் சமூகம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். டெல்லியில் இருக்கும் பெற்றோரின் குழந்தைகள் டென்மார்க் மற்றும் துபாயில் இருக்கும் ஹேலோ பெற்றோருடன் நெருங்கிய தொடர்பை வளர்த்துக் கொள்வதை பார்த்திருக்கிறேன். அதுபோல டென்மார்க், ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த குழந்தைகள் என்னுடன் பல மாதங்கள் சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் இருந்ததுண்டு. காலப்போக்கில் குழந்தைகளும் ஹேலோ குடும்பங்களும் பரஸ்பர உறவு கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். இதனால் அனைவரும் பயனடைகின்றனர். இன்றைய நாட்களில் நமது தொடர்புகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையிலேயே நடைபெறுகின்றன. நம் குழந்தைகள் இந்த டிஜிட்டல் சமூகங்களில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். மேலும் இது புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. நம்மை தனிமைப்படுத்துவதாக விமர்சிக்கப்படும் தொழில்நுட்பம் இந்த உலகளாவிய கிராமத்தில் நமது தொடர்புகளை மீண்டும் கட்டமைக்க உதவுகிறது. பெற்றோர்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு டிஜிட்டல் உலகிலும் தங்களது தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம். சமூக ஊடகங்களில் ஒருவர் கொண்டிருக்கும் மேலோட்டமான தொடர்புகளை விட தொழில்நுட்பத்தை கொண்டு ஆழமான உறவு முறைகளை எவ்வாறு கட்டமைப்பது என்று இந்த தொற்றுநோய் காலம் நமக்கு கற்பித்துள்ளது. தாத்தா பாட்டிகள், அத்தைகள் மற்றும் மாமாக்களுடன் அடிக்கடி உரையாட தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய பல குடும்பங்களை எனக்கு தெரியும். தொற்றுநோய் குறித்த அறிவுறுத்தல்கள் தளர்த்தப்பட்ட பின்னரும் இத்தகைய டிஜிட்டல் தொடர்புகளை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தினர். வேகமான பரபரப்பான உலகில் ஹேலோ வளர்ப்பு முறை தங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் இன்றியமையாதது என பெற்றோர்கள் கருதும் சமூக உணர்வையும் ஒன்றிணைந்திருத்தலையும் வழங்குகிறது.
நமக்கு முந்தைய தலைமுறையினர் குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற பாசம் என்னும் கண்ணுக்கு புலப்படாத பிணைப்பின் வலிமையை அறிந்திருந்தனர். பரஸ்பரம் இணைந்திருப்பதின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால்தான் அனைத்து கலாச்சாரங்களிலும் மாமாக்கள் மற்றும் அத்தைகள் குழந்தைக்கு வளர்ப்பு தாய் மற்றும் வளர்ப்பு தந்தை போல் கருதப்படும் மரபு உள்ளது. அதனால்தான் அனைத்து கலாச்சாரங்களிலும் மாமாக்கள் மற்றும் அத்தைகள் குழந்தைகளுக்கு வளர்ப்பு தாய் மற்றும் வளர்ப்பு தந்தை போல் கருதப்படும் மரபு உள்ளது. குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கி தருவதே இந்த மரபிற்கு காரணமாக இருந்தது. குடும்பத்தினர்கள் நெருக்கமாக இருந்தபோது, வாழ்க்கை எளிமையாக இருந்தபோது இந்த உறவு முறைகள் மலர்ந்தன. இப்போது இந்த கருத்துக்களை இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பேலோ வளர்ப்பு முறை என்பது கிராமத்தை மீண்டும் கட்டமைப்பதற்கு நாம் கவனத்துடன் மேற்கொள்ளும் முயற்சியாகும். அது நமது குழந்தைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தொடர்புகளை உருவாக்கி குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது. நினைவுபடுத்துகிறேன், கிராமம் என்பது ஹேலோ பேரண்டிங் அமைப்பு பற்றி எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். ஹேலோ வளர்ப்பு முறையை பற்றி தவறான புரிதல் இருக்கக்கூடாது என்பதற்கு சிலவற்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹேலோ வளர்ப்பு முறையானது நம்பிக்கையின் ஒரு அமைதியான பந்தம். குழந்தைக்கு ஹேலோ சுற்றத்தை உருவாக்கும் உற்சாகத்தில் ஹேலோ பெற்றோரை அறிமுகப்படுத்தும் விழாக்கள் நடத்துவதை தவிர்க்கவும், குழந்தைக்கு ஹேலோ சுற்றத்தை உருவாக்கும் உற்சாகத்தில் ஹேலோ பெற்றோரை அறிமுகப்படுத்தும் விழாக்கள் நடத்துவதை தவிர்க்கவும். இது அறிவிக்கப்படாமல் உருவாக்கப்படும் இணைப்பாகும். வேறு ஒரு குழந்தைக்கு ஹேலோ பெற்றோராவதன் மூலம் பிற ஹேலோ பெற்றோர்களை கண்டறிய இயலும். பரஸ்பர பலனை பெறுவதற்காக நாம் அதனை செய்வதில்லை. ஆனால் ஒரு சமூகம் அவ்வாறுதான் செயல்பட வேண்டும். ஒரு ஹேலோ பெற்றோராவதற்கான எளிய வழி இருவருக்கும் பொதுவான ஆர்வங்களை கண்டுபிடிப்பதுதான். உதாரணத்திற்கு, வண்ணம் தீட்டுவது உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும்போது உங்களது சுற்று வட்டாரத்தில் கலையில் ஆர்வம் இருக்கும் ஒரு குழந்தையின் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது நீங்கள் பிரெஞ்சு மொழி கற்க விரும்பலாம். அதனால் பிரெஞ்சு மொழி கற்கும் ஆர்வமுள்ள 2 குழந்தைகளுடன் புத்தகம் படிக்கும் குழுவை தொடங்கலாம். ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது இணைப்பை ஆழப்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த வழியாகும். நம்முடைய குழந்தைகளுடன் இருப்பதற்கே நம்மிடம் நேரம் இல்லாத போது மற்ற குழந்தைகளுக்கு எவ்வாறு நேரம் ஒதுக்க முடியும் என்று ஒருவர் நினைக்கலாம். இது போன்ற எண்ணம் தான் ஹேலோ பெற்றோராக இருப்பதை தடை செய்கிறது. குழுவாக செயல்படுவதில் வலிமை உள்ளது, மேலும் ஒன்றிணைந்து இருப்பதில் ஆதரவு கிடைக்கிறது. ஹேலோ பெற்றோர்களாக நாம் ஒன்றிணையும் போது நமது தனிப்பட்ட சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிவதுடன் கூட்டு குடும்பங்கள் நமக்கு அளித்தவற்றில் மிகச்சிறந்தவற்றை நம்மால் மீண்டும் உருவாக்கவும் முடிகிறது. இந்த புத்தகத்தில் நான் முன்பு பகிர்ந்து கொண்ட தீப்பெட்டியின் மேற்கோளை நினைவு கூறுங்கள். இருட்டில் நீங்கள் எந்த தீக்குச்சியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, அனைத்துமே ஒளியை கொடுக்கும். அதுபோன்றே ஹேலோ பெற்றோர் என்பது ஒரு குழு. அந்த குழுவுடன் ஒரு உறவு முறையை நாம் வளர்க்கிறோம். தேவை ஏற்படும் போது யார் உதவுவார் என்பது நமக்கு தெரியாது. அந்த தீப்பெட்டியை நாம் உபயோகிக்காமல் கூட இருக்கலாம். ஹேலோ பெற்றோர் கடினமான நேரங்களில் மட்டும் உதவுவதற்காக இருப்பவர்கள் அல்ல. நமது குழந்தையின் வாழ்வில் அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். மகிழ்ச்சியான தருணங்களை அவர்கள் மேலும் மகிழ்ச்சியானதாக ஆக்குகிறார்கள் மற்றும் கடினமான நேரங்களை சுலபமாக கடக்க உதவுகிறார்கள். ஒரு ஹேலோ பெற்றோராக இருப்பது என்பது நம்பிக்கையும் அக்கறையும் நிறைந்த ஒரு பந்தத்தை உருவாக்குவதற்கும், உங்களுடையவர் அல்லாத ஒருவருக்காக நீங்கள் பொறுப்பேற்பது என்பது ஒரு கருணைமிக்க செயல். இதன் மைய கருத்து நமது பாரம்பரிய நிலைக்கு மீண்டும் செல்வதும் உலகளாவிய சகோதரத்துவத்தை மீண்டும் உணர்வதும் தான். இது நம்மை ஒரு பெரிய வளமான குடும்பமாக செழித்திருக்க செய்கிறது. அன்றாட குழப்பங்கள். என் மகனுக்கு பள்ளியில் ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறார். அவன் எங்கள் அண்டை வீட்டில் தான் வசிக்கிறான். அந்த நண்பனின் பெற்றோர் இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். எனவே அவன் அடிக்கடி பள்ளி முடிந்ததும் என் மகனுடன் எங்கள் வீட்டிற்கு வருவான். நான் அவனுக்கு ஒரு வளர்ப்பு தாய் என்பது போலவே உணர்கிறேன். ஆனால் அவனுடைய அம்மா என்ன நினைப்பார்கள் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அவனிடம் காட்டும் அக்கறையும் கவனிப்பும் ஒரு குறுக்கீடாக கருதப்பட்டால் என்ன செய்வது?
ஆஜி அவர்களின் பதில். எனக்கு 2 மகன்கள். அவர்கள் தங்களது குழந்தை பருவத்தின் பெரும்பாலான காலத்தை அவர்களது மூத்த அத்தையுடன் தான் கழித்தனர். 2 தாய்மார்களின் அன்பு கிடைத்தது அவர்களது பாக்கியம். அவர்கள் என் குழந்தைகளை மிக நன்றாக வளர்த்தனர். அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டுவதில்லை. நீங்களும் அது போன்ற ஒன்றைத்தான் செய்கிறீர்கள். எனவே உங்களது செயல்கள் குறித்து நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். முக்கியமாக அவை நல்ல நோக்கத்துடன் செய்யப்படுவதனால் அந்த சிறுவனின் அம்மாவிடம் அவ்வப்போது உரையாடி அவர் எப்படி உணர்கிறார், அவருக்கு ஏதாவது மன வருத்தம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இத்தகைய இன்முக உரையாடல்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உதவும். அன்பும் அக்கறையும் இருக்கும் இடத்தில் ஒழுக்க கட்டுப்பாடு இருப்பது மிகவும் அவசியமாகும். நன்றி, வணக்கம்.